திமுக நம்ம அண்ணன் எடப்பாடியார தோக்கடிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் பாருங்களேன். தமிழ்நாட்டில் காணவில்லை போஸ்டர் போட்டு 50 வருஷமான காங்கிரஸ், ராமேஸ்வரம் மீனவர்கள், இலங்கை தமிழர்கள், டெல்டா விவசாயிகள், நீட் பரீட்சையால மாணவர்கள் அத்தனை பேரையும் அழிச்சிட்டு வந்த காங்கிரஸ் கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த காங்கிரஸால தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா அவனை நம்பி திமுக கூட்டணியில வச்சிருக்கு. இது எப்படி இருக்குன்னா, நீங்க எல்லாம் பாஷா படம் பார்த்திருப்பீங்க, ரஜினி சார். அந்த படத்துல ரஜினி சார் அவரே ஃபைட் பண்ணுவாரு, அவரே பஞ்ச் டயலாக் பேசுவாரு, அவரே டான்ஸ் ஆடுவாரு. ஆனா பக்கத்துல எப்பவுமே ஒரு நாய் உட்கார்ந்துகிட்டு இருக்கும். அந்த நாய் எதுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்குன்னு கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரிதான் காங்கிரஸ் திமுக கூட இருக்கு. அடுத்தது விடுதலை சிறுத்தைகள். பேர் தான் விடுதலை சிறுத்தைகள், ஆனா விலங்கில்லாத நம்பர் 1 அடிமைகள். பூனைக்கு கூட மீசை இருக்கும், அதனால அது புலி ஆயிடாது. வேங்கை வயல், மானாமதுரை, திருநெல்வேலி, நாங்குநேரி, மரக்காணம், கள்ளக்குறிச்சின்னு எங்க தலித் மக்கள் அடிபட்டு செத்தாலும், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாலும், நம்ம திரும்ப பிஜேபி கோல்டன் பீச்ல இருக்கிற பொம்மை மனுஷன் மாதிரி சைலண்ட் ஆயிடுவாரு. ஆனா ஈரான்ல குண்டு போட்டாலோ உக்ரைன்ல போர் ஆரம்பிச்சாலோ உடனே கொந்தளிச்சுக்கிட்டு வயலண்ட் ஆயிடுவாரு. இவர் என்ன அரசியல் பண்றாருன்றது திருமாவுக்கும் தெரியாது, திருமாவை சுத்தி இருக்கிற மக்களுக்கும் தெரியாது. இவர் ஒரு முரட்டு பீஸ்னா இன்னொரு முத்தி போன பீஸ் இருக்கு, அவர் தான் கமல்ஹாசன். 2.5 வயசு குழந்தைய திமுக கட்சிக்கார கற்பழிக்கிறான், கெடுக்கிறான். 2.5 வயசு குழந்தைய கந்து வட்டிக்கு கொடுத்து அடுத்தவன் வீட்டுல போய் படுக்கிறான். மக்களுக்கு நல்லது செஞ்சா தடுக்கிறான். ரிப்போர்ட்டரை கை நீட்டி அடிக்கிறான். திமுக காரங்க இத்தனை அராஜகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு நம்ம உலக நாயகன். இவரு ஸ்டாலின் கிட்ட போய் பேசலாம் இல்ல, தமிழ்நாட்டில் இத்தனை அட்டூழியங்கள் நடக்குதுன்னு போய் கேட்கலாம் இல்ல. ஆனா இதெல்லாம் கேட்க மாட்டாரு. ட்ரம்ப்புக்கு லெட்டர் எழுதுவாரு. ட்ரம்ப்புக்கு லெட்டர் எழுதிருக்காரு. ஏன் அந்த லெட்டர் ஸ்டாலினுக்கு எழுதிருக்கலாம்ல? ஸ்டாலின் அட்ரஸ் எல்லாம் கமல் சாருக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஸ்டாலினோட வீட்டு வாசல்ல தான் கமலுக்கு இப்ப டியூட்டியே, அங்கதான் இருக்காரு. இவங்க எல்லாரும் கூட பரவாயில்லைங்க. கம்யூனிஸ்ட் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. பழையபடி கம்யூனிஸ்டுங்க ரோட்டு முனையில போய் ஒரு உண்டியில வச்சுக்கிட்டு செலவுக்கு காசு கூட சம்பாதிக்க முடியாது. ஏன்னா உண்டியல பார்த்தா போதும், சேகர் பாபு இது அறநிலைத்துறைக்கு தான் சொந்தான உண்டியில தூக்கிட்டு போயிடுவாரு. அதனால தினம் தினம் செலவுக்கு கூட கம்யூனிஸ்ட் அறிவாலயத்துல போய் கை நீட்ட வேண்டிய நிலைமையில இருக்காங்க. ஐயா ஜீவானந்தம் வளர்த்த கட்சி இன்னைக்கு ஸ்டாலின் கிட்ட அடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தது மதிமுக. மதிமுகனால மானங்கட்ட திமுக. திமுகல கருணாநிதி பையனை அரசியலுக்கு கொண்டு வர்றதை எதிர்த்து, கடுமையா எதிர்த்து, வாரிசு கூடாதுன்னு சொல்லி திமுக இருந்து பிரிஞ்சு போய் மதிமுக ஆரம்பிச்சாரு ஐயா வைகோ. இன்னைக்கு ஐயா வைகோ சைக்கோ மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. அவரோட வாரிசுக்கு ஒரு சீட்டுக்காக ஸ்டாலின் கிட்ட குனிஞ்சி கொம்புடு போட்டு முட்டி போட்டு ஒரு எம்பி சீட்டு வாங்கி தன் மகனை எம்பி ஆக்கி அவரை நம்பி வந்த கட்சிக்காரங்கள் எல்லாம் முதுகுல குத்திட்டாரு. தன்னை செருப்பால் அடிச்சவனோட ஷூ வாங்கி பாலிஷ் போடுற தொக்குடா கட்சி தான் மதிமுக. அடுத்தது முஸ்லிம் கட்சிகள். ஐயா காயிதே மில்லத் அவர்கள் இருக்கும் போது ஆளுங்கட்சிக்கு சிம்ம சொப்னமா இருந்தாங்க முஸ்லிம் லீக். ஆனா இன்னைக்கு உதிரி கட்சிகள் மாதிரி இருக்காங்க. ஸ்கூல் குழந்தைங்க சாக்லேட் கடிச்சுக்கிற மாதிரி உனக்கு 2 சீட்டு எனக்கு 2 சீட்டுன்னு அடிச்சுக்கிட்டு ஸ்டாலின் கிட்ட கண்ணீர் விட்டு நிக்கிறாங்க. இஸ்லாமிய நண்பர்களே, உங்களை ஒண்ணு கேட்கிற, உங்களுக்கு இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற அவப்பெயர் கொடுத்தது யாரு? கருணாநிதி. ஆனா அந்த கருணாநிதி வீட்டுல இன்னைக்கு
அவங்க கிட்ட அடிமையா இருக்கிறதுக்கு உங்க இன மக்களுக்கே மூல செலவு செஞ்சு பொழைக்க தெரியாம பொழைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க இனத்தையே அழிக்கிறீங்க. தயவு செஞ்சு இஸ்லாமிய மக்கள் திமுகவை நம்ப கூடாதுன்றது என்னோட வேண்டுகோள்.